ஒட்டுமொத்தமாக நம்முடைய தேர்தல் முடிவுகளை நம்ம நெருங்கி வந்து பார்க்கும்போது இதுல வந்து நம்முடைய கருத்து கணிப்புகள் என்ன சொல்லிச்சு, இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இழுபறியில வந்து 16 தொகுதிகள் இருக்குன்னு பிரிச்சிருந்தோம். அந்த பிரிச்சுக்கப்பட்ட தொகுதியில் தான் அடுத்த இடம் இருக்கு. பாஜகவுக்கு ஒரு இடமும் கிடைக்கல, மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு இடமும் கிடைக்கல, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து 2 இடம் கிடைக்கும் சொல்லியிருந்தோம், ஒரு இடம் வந்து வந்திருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து நம்ம சொல்லியிருந்த தொகுதிகள் பாத்தீங்கன்னா 99 இடங்கள் திமுக கூட்டணி கிடைக்கும் சொல்லியிருந்தோம். அதே போல திமுக கூட்டணி 99 இடங்கள் கிடைச்சிருக்கு. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் குறைந்தபட்சமாக 111 தொகுதிகள் கிடைக்கும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு 131 தொகுதிகள் கிடைச்சிருக்கு பாக்குறோம். நம்ம இழுபறியில் இருந்த 16 தொகுதிகள் அப்படியே வந்து இங்க வந்து அதிமுக மாறி இருக்க பாக்குறோம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து அவங்க சீட் கிடைக்கும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மக்கள் நல கூட்டணி பாஜக வந்து மிக கடுமையான இழுபறில தான் 1-2 கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிங்கிள் டிஜிட் தான் கொடுத்தோம், அது 1 அல்லது 2 தான் கொடுத்தோம். அதை தாண்டி அவர்களால் பெற முடியல. நம்ம கண்கூடா பார்க்கிறோம். நம்முடைய கருத்து கணிப்பு சொல்லியிருந்தது மாதிரியே பாட்டாளி மக்கள் 2 இடங்கள் முன்னிலை பெறணும், இப்போ வந்து ஒரு இடத்துல முன்னிலை பெறக்கூடியதா இருக்குது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 99 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 99 இடங்களை பெறுந்திருந்தோம். அதே மிகச்சரியாக 99 இடத்துல நிக்கிறத பார்க்கிறோம். நம்ம அதிமுக வந்து 111 இடங்கள் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அந்த வார்த்தையை சொல்லும் போதே குறைந்தபட்ச உத்தரவாதமாக 111 இடங்கள் வந்து அதிமுக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்திருந்தோம். அதே போல 111 இடங்களை வந்து சொல்லியிருந்தது 131 இடங்கள் போயிருக்காங்க. 16 இழுபறியில் இருந்த 16 தொகுதியில் அங்க வந்திருக்கு நம்ம பார்க்கிறோம். அடுத்த நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சியும் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு வீதம் என்னன்னு பார்ப்போம். ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு சீட் வாங்கியிருக்காங்க நம்ம பார்த்தோம். அது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு வாக்கு வீதம் வாங்கியிருக்கான்னு பார்க்கும்போது நாம் தமிழர் இயக்கம் ஒரு விழுக்காடு வாக்கிய முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக தேர்தலை களம் கண்டிருக்கக்கூடிய 234 தொகுதியில் போட்டியிடக்கூடிய திரு சீமாந்தல போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் இயக்கம் வந்து ஒரு விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்க பார்க்கிறோம். அதே பாஜக வந்து அவர்களும் தனியாக களம் கொண்டு ஒரு கூட்டணி அமைத்திருந்தாலும் கூட ஒரு வெற்றிக்கான கூட்டணியா எல்லாம் பாஜக களம் பண்ணும்போது பாஜக 2.6 விழுக்காடு வாக்குகளை பெறக்கூடியதை பார்க்கிறோம். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி 5 விழுக்காடு வாக்குகளை பெறக்கூடியதை பார்க்கிறோம். அவர்கள் வந்து மக்கள் நல கூட்டணி வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு 10 விழுக்காடாக பெருந்து எதிர்பார்க்கப்பட்டது. நான் தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட 15 விழுக்காடு வரைக்கும் பெருந்து எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் மக்கள் பார்க்கும்போது மக்கள் நல கூட்டணிங்கிறது 5.7 விழுக்காடு வாக்குகள் பெறக்கூடியதை பார்க்கிறோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று நம்ம கருத்து கணிப்பில் சொல்லியிருந்தது போலவே 37 விழுக்காடு கிட்ட அவங்க வாங்குவாங்க சொல்லி சொல்லியிருந்தோம். 34 விழுக்காடு வரைக்கும் வாங்க. அதிமுக திமுக 3 விழுக்காடு வாக்கு வித்தியாசம் இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 38.8 விழுக்காடு இதுவரைக்கும் வந்தக்கூடிய முடிவுகளின்படி 38.8 விழுக்காடு வாங்கிட்டு பார்க்கிறோம். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 42.6 விழுக்காடு வாங்கிட்டு பார்க்கிறோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா அதிமுக திமுக வாக்கு வித்தியாசம் என்பது 4 விழுக்காடுகளுக்கும் குறைவா தான் இருக்கு. 38.8 விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக வந்து 42.6 விழுக்காடு இருக்கு.